சரியான விமர்சனமா தான் பாக்குறோம். இத கூட சொல்லக்கூடாத அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய மனித புனிதர் இல்ல. அவரை விமர்சனம் பண்ணக்கூடாத அளவுக்கு அவரு பெரிய தியாக செம்மலும் கிடையாது. அவர் ஒன்றும் பெரிய அதிபர் வாழ்க்கையை விட்டுக்கிட்டு பெரிய தியாக வாழ்க்கையை விட்டுட்டு வந்து அப்படியே இரு நாடுகளுக்கு இடையான போரை நிறுத்திட்டு வந்த ஒரு உத்தம புத்திரனும் கிடையாது. பெரிய பெரிய தன்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் ஏழை ஏழுக்கு அள்ளி வீசின பெரிய பெருவள்ளனும் கிடையாது. எந்த ஒரு சமூக அக்கறையிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு நபரும் கிடையாது. கடந்த கால ஆட்சிகளின் அவலங்களை எதிர்த்து கேட்ட ஒரு பெரிய போராளியும் கிடையாது. ஆனானப்பட்ட திமுகவே விமர்சனம் பண்ணியிருக்கோம், ஆனானப்பட்ட அதிமுகவே விமர்சனம் பண்ணியிருக்கோம், ஜெயலலிதா அம்மையாரை விமர்சனம் பண்ணியிருக்கோம், கருணாநிதி அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஏன் பெரிய சட்டம்பின்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு அத்தனை நாசகார திட்டங்களையும் அமல்படுத்துகின்ற அத்தனை நாசகார சட்டங்களையும் அமல்படுத்தி ஜெயில பிணை இல்லாம உட்கார வச்சு களி தின்ன வைக்க வல்லமை படைத்த சர்வாதிகார மோடி அவர்களே எதிர்த்து பேசியிருக்கோம். அப்பேற்பட்ட பெரிய பெரிய கொம்பாதி கொம்பன்களை எல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு வெறும் இன்ஸ்டாகிராம் ஆட்சியும் வெறும் திமுகவோட நீட்சியும் திமுக என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் செஞ்சதோ அதையே வழிமொழிகிற பேரை மாத்தி அதே சட்ட திட்டங்களை அதே திட்டங்களை அறிவிக்கிற ஒரு ஈயடிச்சாங் காப்பி ஆட்சி முறைதான் நடக்குது அப்படிங்கிற உண்மை அவருடைய செயல்பாடுல இருந்து தெரியும் போது அதை நம்ம விமர்சிக்க தான் செய்வோம். கடனை வச்சுக்கிட்டு தான் இலவசங்களை கொடுக்க முடியாம திணறத பார்க்கும் போது இது உனக்கு தெரியாதான்னு கேட்கதான் செய்வோம். யாரா இருந்தாலும் கேட்கதான் செய்வாங்க. அவர் ஒன்றும் பெரிய இவரு இல்ல.